Hi everyone, this is Muruga MP. CBSE ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண டீச்சர். இந்த சாப்டர்ல நிறைய கான்செப்ட்ஸ் நமக்கு இருந்தாலும் CBSE மார்க்கிங் ஸ்கீம் பேஸ் பண்ணி இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் நம்ம பார்க்க போறோம். எது கீ பாயிண்ட்ஸ் நீங்க எழுதுனா போதும், ஈஸியா நம்ம மார்க்கை எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தர போறேன். அஃப்கோர்ஸ் சிபிஎஸ்இ போர்ட் பேப்பரும் நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த சாப்டரை ஒவ்வொரு கான்செப்டில் எதுக்கு எவ்வளோ மார்க் இருக்கும், எந்த கான்செப்டை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, இது எல்லாமே நம்ம பேச போகிறோம். ரொம்ப சிம்பிளா இந்த சாப்டரை எவ்வளவுக்கு எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு வேகமாக. ஏன்னா உங்களுக்கும் டைம் கிடையாது, எனக்கும் டைம் இல்லை. பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சாப்டர் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஆட்டம்ஸ். சாப்டர் 12 சிபிஎஸ்இ, அதாவது என்சிஆர்டி சிலபஸ்ல சாப்டர் 12ல நம்ம இருக்கும். ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கெமிஸ்ட்ரியில ரொம்ப காலமா படிக்கிற ஒரு சாப்டர். இதுல ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் அப்படின்றது தான். இதுல இந்த சாப்டர்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸனுடைய சைஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பேச போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நியூக்ளியஸை சுத்தி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, அந்த எலக்ட்ரானுடைய ரேடியஸ் என்னவா இருக்க முடியும், அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி என்னவா இருக்க முடியும், அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி எந்த மாதிரி இருக்கும், இது எல்லாமே ரொம்ப அழகா இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். அது மட்டும் இல்லாம 2-3 சயின்டிஸ்ட் இந்த ஆட்டமை பத்தி கொடுத்த ஸ்ட்ரக்சரை பத்தியும் பேச போறோம். முதல் ஸ்ட்ரக்சரே ஜே தாம்சன் கொடுத்ததுதான். பிளம் புட்டிங் மாடல் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா வாட்டர்மெலன் கான்செப்ட். நீங்க நினைக்கிற வாட்டர்மெலன் கிடையாது. ஸோ வாட்டர்மெலன் கான்செப்ட் இவரு சொல்றாரு. ஸோ ஒரு வாட்டர்மெலன் எப்படி இருக்கும், ரெட்டிஷா இருக்கும், அதுல சீட்ஸ் எம்படடா இருக்கும். எனக்கு ரெட்டிஷ் பார்ட் மாதிரி தான் எனக்கு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் இருக்கும், அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன சீட்ஸ் தான் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்றாரு. இது 1898ல அவரு 1898ல இதை சொல்றாரு. பட் ஆனா இது தப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அடுத்துதான் வராரு நம்ம ரூதர்ஃபோர்டு. இந்த ரூதர்ஃபோர்டு கான்செப்ட் நம்ம நிறைய விஷயங்கள்ல ஏத்துக்க வேண்டிய ஒரு பார்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ரூதர்ஃபோர்டு பார்த்தோம்னா 1906ல இவருடைய இந்த ஸ்கேட்டரிங் மாடலை ப்ரொபோஸ் பண்றாரு. ஆனா இவருடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கக்கூடிய கீகர் அண்ட் மாஸ்டன் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. இந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, நீங்க போர்டு எக்ஸாம் எழுதும் போது இத கீகர் மாஸ்டன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்கலாம், ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூதர்ஃபோர்டு கான்செப்டோட இந்த சாப்டரை நம்ம தொடங்க போறோம். இந்த ரூதர்ஃபோர்டு நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம நிறைய இடத்துல பார்த்த இந்த அழகான எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு லெட் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த லெட் பாக்ஸுக்குள்ள பிஸ்மத் அப்படின்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை வச்சிருக்காரு. அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது ஆல்பா பார்ட்டிகலை எமிட் பண்ணுது 5.5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல. ரொம்ப அதிகபட்சமான எனர்ஜி இல்லையா? ஸோ இதுல வரக்கூடிய அந்த ஆல்பா பார்ட்டிகல் இருக்கு பாருங்க, அதனுடைய எனர்ஜி 5.5 எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அண்ட் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா பிஸ்மத்தா தான் இருக்கு. ஸோ இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம், விச் இஸ் அன்ஸ்டேபிள் இல்லையா? ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஈக்குவலா இருக்காது, அது அன்ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஆல்பா பார்ட்டிகல் இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எமிட் ஆகுது. அது எல்லா டைரக்ஷன்லயும் செதறி போகக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாக் பண்ணி லெட் பாக்ஸா வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கேப் வழியா மட்டும் இந்த ஆல்பா பார்ட்டிகல் போகுது. ஒரு ஆல்பா பார்ட்டிகல் கோல்டு ஃபாயில் ஷீட்ல ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த கோல்டு ஃபாயில் ஷீட்னுடைய திக்னஸ் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. 2.1 10⁻⁻7 மீட்டர் அப்படின்னு. ரொம்ப கம்மியான, அவ்வளவு தின் இல்லையா, அவ்வளவு திக்னஸ் உள்ள ஒரு கோல்டு ஃபாயில் ஷீட் லைக் பேப்பர், அதை விட ரொம்ப கம்மி தான் இல்லையா. 2.1 10⁻⁻7 மீட்டர் அப்படின்னு சொல்லும் போது பார்த்துக்கோ அது எவ்வளவு தின்னா இருக்கும் அப்படின்னு.
அந்த கோல்டு ஃபாயில் ஷீட்ல இந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும் போது சாதாரண சார்ஜ்டு பார்ட்டிகலை விட இதனுடைய சார்ஜ் 2 times கிரேட்டரா இருக்கும். இதுல நிறைய பேருக்கு தெரியாதது 2 times of E. இதனுடைய மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 times of M, அதாவது மாஸ் ஆஃப் த புரோட்டான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் 4 timesல இருக்கும். அதையும் நீங்க வந்து தெளிவா பார்த்துக்கணும். அப்ப இந்த மாதிரி அந்த ஆல்பா பார்ட்டிகல் வந்து அந்த கோல்டு ஷீட்ல பட்டதும் அவங்க என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. என்ன பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகாம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பெனிட்ரேட் ஆகிட்டு தான் ஸ்ட்ரெயிட்டா போயிடுது, தொலைச்சுக்கிட்டு போயிடுது. அந்த கோல்டு ஷீட் இருக்குன்னா இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகுது, எந்த டீவியேஷனும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் அப்படியே போகுது. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பாருங்க, 0.14%. அந்த அளவுக்கு ஆல்பா பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் மோர் தென் 1 degree, ரைட், செல்சியஸ்ல 1 degree வந்து போயிருக்கான். 1 degree வந்து ஸ்கேட்டர் ஆயிருக்கு. எவ்வளோ? 0.14% தான் கிரேட்டர் தென் 1 degreeல ஸ்கேட்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பெரும்பாலும் என்ன சொல்றாங்க, அது பெனிட்ரேட் ஆயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுச்சு அப்படின்றத இங்க சொல்றாங்க. அப்போ 1 degreeல ரொம்ப கம்மி பெர்சன்டேஜ் தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க அப்சர்வ் பண்ணது என்னன்னா, கிட்டத்தட்ட 8000 ஆல்பா பார்ட்டிகல்ஸ்ல ஒரு ஆல்பா பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் 90 degreeல போகுது. அதை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அதாவது 1 out of 8000 ஆல்பா பார்ட்டிகல்ஸ், ரைட்டா, அது மட்டும்தான் 90 degreeல போகுதுன்னு சொல்றாங்க. இதுல நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம். சிபிஎஸ்சில இந்த டிராஜெக்டரி பாத் இல்ல க்ளோசஸ்ட் அப்ரோச், இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்னு நமக்கு வந்து கான்செப்ட் இருக்கு. இது வந்து டெரிவேஷன் இருக்கு. இந்த டெரிவேஷனை கட்டாயம் நீங்க எழுதணும். நம்ம சிபிஎஸ்சி புக்ல அது கிடையாது, ரைட்டா? ஸோ நான் என்னன்றதை நான் சொல்றேன். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கு. அப்போ அவங்க அப்சர்வ் பண்ண விஷயம் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா இங்க முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ வாட் வாஸ் த இம்பாக்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது இந்த இடத்துல நம்ம பேசக்கூடியது ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டிராஜெக்டரி பாத், அதாவது எனக்கு இந்த ஆல்பா பார்ட்டிகல் இருக்கு, எனக்கு இங்க அந்த கோல்டு ஷீட் இருந்தது. இந்த கோல்டு ஷீட் அப்படின்னு நம்ம பேசும்போது எனக்கு ஸ்ட்ரெயிட்டா எல்லாமே போச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கோல்டு ஷீட் வாட் ஐம் கோயிங் டு கன்சிடர் அப்படின்னா, நான் ஒரு நியூக்ளியஸை கன்சிடர் பண்றேன். நல்லா கவனிங்க, ஒரு நியூக்ளியஸை நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் போது இதுல பாருங்களேன், எனக்கு ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்ல இருந்து வருது இல்லையா? அந்த லெட் பாக்ஸ்ல இருந்து அந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரைக் ஆகுது. ஆல்பா பார்ட்டிகல் நல்லா கவனிங்க, இதுதான் அவங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். இதுல இருந்து தான் அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. இப்போ ஆல்பா பார்ட்டிகல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகுது, எங்கேயுமே டீவியேட் ஆகல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகுது, அப்படியே வருது, கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போகுது. இப்போ இங்க இந்த ஆல்பா பார்ட்டிகல் அப்படின்றது நமக்கு தெரியும் பாசிட்டிவ்லி 1. இந்த நியூக்ளியஸ் நமக்கு என்னது பாசிட்டிவ் அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த நியூக்ளியஸுக்கு பக்கத்துல இந்த ஆல்பா பார்ட்டிகல் போகும்போது என்ன ஆகுது பாருங்களேன், ஸ்கேட்டர் ஆகுது, டீவியேட் ஆகுது. அப்போ இப்படி போகும்போது லைட்டா இப்படி போகும். அப்போ என்ன ஆகுது, when it is closer to the nucleus ஸ்கேட்டர் ஆகுது. ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் அதுவும் பாசிட்டிவ். அப்போ இங்க பாருங்க ஆல்பா பார்ட்டிகல் இப்படி போகும்போது இப்படி இருக்கு. இதுதான் அவங்க அப்சர்வ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகும்போது இப்படி போறத அவங்க நோட் பண்றாங்க. ஹெட் ஆன் கொலிஷன், அதாவது இந்த நியூக்ளியஸ் இருக்கு பாருங்க, அந்த நியூக்ளியஸ் உடைய சென்டர்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல போகும்போது அதே இடத்துல இந்த ஆல்பா பார்ட்டிகல் போகும்போது I'll change the color, அதே இதுல போகும்போது என்ன ஆகுதான், ரைட், அங்க க்ளோஸ் ஆகல ஆக்சுவலா, பிகாஸ் இட் இஸ் பாசிட்டிவ்ல, ரைட். இப்படி போற அந்த ஆல்பா பார்ட்டிகல் இப்படி பக்கத்துல போயிட்டு பக்கத்துல டச் பண்ணல, போயிட்டு இதே பாத்துல ரிட்டர்ன் ஆகுது. இப்படி போறது இதே பாத்துல ரிட்டர்ன் ஆகிறத அவங்க அப்சர்வ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம 2-3 விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது. இதுல நம்ம இம்பாக்ட் பாராமீட்டர், அடுத்து க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு 2 பார்க்கிறோம். க்ளோசஸ்ட் அப்ரோச் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வாட் டு யூ மீன் பை க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னா என்ன சார்? அதாவது இந்த ஆல்பா பார்ட்டிகல் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு 1 அண்ட் இந்த நியூக்ளியஸும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு 1. இந்த ஆல்பா பார்ட்டிகல் வேகமா போகுது, வேகமா போய்
இதுதான் நியூக்ளியஸ். இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படியே போகுது 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 இப்படி போயிட்டு, ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், பயங்கர ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அங்கே கம்ஸ் டு பிளே. இப்படி இருக்கு, இது நியூக்ளியஸ், இது ஆல்ஃபா பார்ட்டிகல். அப்படியே போயிட்டு ஹை ரிப்பல்ஷனால இது டச் ஆகல பாருங்க, இப்படி ரிட்டர்ன் ஆகுது. இந்த க்ளோசஸ்ட் கேப் இருக்கு பாருங்க, அதை தான் நம்ம க்ளோசஸ்ட் அப்ரோச் R0 அப்படின்னு நம்ம சொல்றோம். க்ளோசஸ்ட் அப்ரோச் R0. அப்ப என்ன ஆகுது, இங்க ஃபாஸ்டா போகக்கூடிய ஆல்ஃபா பார்ட்டிகல் பட்டு அப்படி படாம அது க்ளோஸ்ல போயிட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகுது, ஹைலி ரிப்பல்ஷன் அப்படின்றதுனால. அப்ப இங்க வாட் we are going to conclude அப்படின்னு நம்ம பார்த்தாக்க, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை இந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ண போறோம். ரைட்டா? கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை இந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ண போறோம். அப்ப கைனடிக் எனர்ஜி அப்படின்றப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா நமக்கு தெரிஞ்சது தானே. ரைட்டா? கைனடிக் எனர்ஜி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான், 1/2 mv². பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லும் போது எனக்கு இங்க ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல், இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸா இருக்கு. அப்ப என்னுடைய கைனடிக் எனர்ஜி, ரைட், கைனடிக் எனர்ஜி which is equal to your potential. அப்ப என்னுடைய பொட்டன்ஷியல் நான் என்ன சொல்ல போறேன், k q1 q2 by r. இது நீங்க படிச்சிருப்பீங்க செகண்ட் சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ் சாப்டர் படிச்சிருப்பீங்க. ரெண்டு சார்ஜ் இருக்கும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் இல்லையா. இங்க வந்து ஒன்னு ஆல்ஃபா பார்ட்டிகல் 2e, இது வந்து நியூக்ளியஸ் ZE. இந்த Z உடைய வேல்யூ 1 தான் இருக்கும் நமக்கு தெரியும், ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதுறோம், கைனடிக் எனர்ஜி இஸ் நதிங் பட் 1/2 mv² or you can keep kinetic energy அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, which is equal to, எனக்கு என்ன இருக்கு, இந்த k is nothing but 1/4 pi epsilon naught, and then இந்த ஒன்னு 2e, இன்னொன்னு ZE divided by என்னுடைய distance R0, which is the closest approach. இதுதான் எனக்கு இந்த கேப் இருக்கு பாருங்க, அதை தான் நம்ம R0 அப்படின்னு சொல்றோம். அப்ப எனக்கு R0 அப்படின்னு சொல்லும் போது R0 is nothing but இந்த 1/4 pi epsilon naught. இது என்னது, அப்படியே இந்த கைனடிக் எனர்ஜி கீழே வருது, 1/2 mv², and இங்க இருக்கிற அந்த டேர்ம் அப்படியே எழுத போறேன், 2ZE². அவ்வளவுதான். So this is your closest approach. இது ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை நீங்க கம்பல்சரி எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 மார்க். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ரொம்ப முக்கியமான 3 மார்க். இந்த ரெண்டே ஸ்டெப்ல இது முடிஞ்சு போச்சு. இது 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 இந்த டயக்ராம் க்ளோசஸ்ட் அப்ரோச் இது அப்படின்றது நீங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும் இல்லையா. சோ இது வந்து நமக்கு ஒரு 3 மார்க்ல நம்ம பார்க்கிறோம். what do you mean by impact parameter? இதுலயே இம்பாக்ட் பாராமீட்டர் இருக்கு கண்ணா. இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்றது என்னன்னா, இந்த சென்ட்ரல் பார்ட் இருக்கு பாருங்க, இந்த ஆக்சிஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், அந்த ஆக்சிஸ் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த பாருங்க, இதுவும் இம்பாக்ட் பாராமீட்டர் தான், இதுவும் இம்பாக்ட் பாராமீட்டர் தான், இதுவும் இம்பாக்ட் பாராமீட்டர் தான். ஏன், இதுவும் இம்பாக்ட் பாராமீட்டர் தான். இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த சென்டர் ஆக்சிஸ்க்கு க்ளோஸா போகும்போது it scatters more. நல்லா பாரு, it scatter more. கரெக்ட் தானே? இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது பாரு, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுது. இததான் நம்ம இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லி இதே ஈக்குவேஷன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. நல்லா பாருங்க, எனக்கு இது இங்க இருக்குல்ல, இதுதான் நம்ம இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அப்போ வாட் ஐ கேன் சே, பாருங்க, இம்பாக்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லும் போது closer it deviates more, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அப்ப என்னுடைய இம்பாக்ட் பாராமீட்டர், ரைட், so impact parameter, or you can also say as R0 ன்னு வச்சுக்கலாம், which is equal to, எனக்கு என்ன இருந்தது, 1/4 pi epsilon naught. நம்ம என்ன பேசணும், 2 times of ZE, அப்ப 2ZE² அப்படின்னு நம்ம பார்த்தோம், divided by என்னுடைய கைனடிக் எனர்ஜி which is 1/2 mv². இது நம்ம ப்ரீவியஸா பார்த்தது க்ளோசஸ்ட் அப்ரோச்ல. இப்போ இம்பாக்ட் பாராமீட்டர் அந்த சென்டர்ல இருந்து இந்த கிட்ட போக 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 என்னுடைய டீவியேஷன் அதிகமாகுது, அந்த டிஃப்ளெக்ஷன், அந்த ஸ்கேட்டரிங் அதிகமாகுது. தூரமா ஆகும்போது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுது, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதான் இம்பாக்ட் பாராமீட்டர். அப்ப நம்ம அங்க என்ன பேச போறோம் அப்படின்னா, we are going to talk about இந்த டிஸ்டன்ஸ் வந்து
அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்கிள் அப்படின்றத நம்ம பேச போறோம். அப்ப இந்த ஈக்குவேஷனை I'm going to change the equation. பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா. என்னுடைய r naught which is equal to இதே 1/4 pi epsilon naught தான். இதே 1/4 pi epsilon naught. So what we are going to do here அப்படினு பார்த்தா z e square cot square theta by 2, ரைட்டா? cot square theta by 2 divided by இதே என்னுடைய half mv square. சரியா? அப்போ இந்த theta என்ன சொல்லுதுன்னா, நல்லா பாருங்க, இந்த thetaவை தான் நம்ம பேசுறோம். when this theta, right, இந்த theta இது equal to 0 வருதா? ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ இந்த தீட்டா எனக்கு 360 டிகிரி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். இது 360 இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். 360 இருக்கும்போது தீட்டா by 2 which is 180 டிகிரி. அப்போ 180 டிகிரினா அந்த இது அப்படி போயிட்டு அதே பாத்துல ரிட்டர்ன் வந்தது பாருங்க, அதுதான் இல்லையா? அப்போ more it is closer, எனக்கு அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி வந்துருச்சு. கரெக்டா? அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அப்ப அதிகமா சப்போஸ் இது வந்து தீட்டாவே 180 இருந்தா 90ல இருக்கும். ரைட்? அப்ப தீட்டா வந்து 180 டிகிரியா இருந்தா 90ல இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கு, அப்போ மேல போகுது பாருங்களேன். இப்ப பாரு, இந்த ரெட் கலர் 180 டிகிரி, கரெக்டா? அதாவது 360 டிகிரி டிவைடட் பை 2 which is 180 டிகிரி. எனக்கு வெறும் 180 டிகிரி இருக்கு சார். அப்ப அதனால சொல்ல 90 டிகிரின்னு சொல்லலாம். அது எங்க? இங்க இருக்கு பாரு. இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இது அப்படியே பக்கத்திலேயே போயிடுச்சு, அதுலயே போயிடுச்சு. இது பாரு, இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, இம்பாக்ட் அதிகமாக போது இதோடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்கு பாருங்க. சரியா? சோ இதுதான் நம்ம இம்பாக்ட் பாராமீட்டர். அண்ட் தென் வந்து இந்த க்ளோசஸ்ட் அப்ரோச்சை நம்ம பார்த்தது. இது நம்ம மேஜரா இந்த ரூதர்ஃபோர்ட்ல இருக்கக்கூடிய கான்செப்சுவல் திங். அடுத்து இந்த ரூதர்ஃபோர்ட்ல இன்னொரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஒரு கிராஃப் இருக்கும் இல்லையா? அந்த கிராஃப் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு வந்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்கேட்டரிங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கிராஃப் வந்து மேண்டேட்டரி நீங்க வரையணும். இந்த டயக்ராம் நமக்கு வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்கும், அதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. இந்த கிராஃப் வந்து 1/2 மார்க் கொடுக்குறாங்க. இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது இது என்னுடைய ஆங்கிள், கரெக்டா? இதனுடைய மினிமம் ஆங்கிள் இருக்கும்போது மேக்சிமம் என்ன ஆயிடுச்சு, பெனிட்ரேட் ஆகாம ஸ்ட்ரெயிட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கவனி, இது 0வா இருக்கு. 0வா இருக்கும்போது எனக்கு மேக்சிமம் அந்த ஆல்பா பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட்டாவே போயிடுச்சு அப்படின்றது தான் இந்த பீக்ல இருக்கு. அப்போ பாருங்களேன், எனக்கு இந்த ஆங்கிள் 180 டிகிரி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் மட்டும்தான் அந்த 180 டிகிரிக்கு போகுது. அப்ப இதெல்லாம் ஆங்கிள். அப்ப ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக எனக்கு இந்த ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டர் ஆகுறதும் கம்மியாயிட்டே வருது இல்லையா? சோ இதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா இந்த கிராஃப்ல நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தா அப்படின்னு இந்த ஸ்கேட்டரிங் n, அதாவது in terms of theta, inversely proportional to sin to the power 4 theta by 2 அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. பாருங்களேன், இது எனக்கு அதிகமாகும் போது இது எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டா? இப்போ இது வந்து 0 டிகிரியில் இருக்கும்போது இது ஒரு 100 ஆல்பா பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இது 180 டிகிரி இருக்கும்போது வெறும் 10 தான். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே. இதான் நமக்கு வந்து இந்த ரூதர்ஃபோர்ட்ல நமக்கு சொல்றது. ஆனா கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்? இதுல நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் சொல்ற இந்த நியூக்ளியஸ் உடைய சைஸ் வந்து 10 to the power -14 ல இருந்து 10 to the power 15 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 10 to the power -15 இருக்கலாம். எது? நியூக்ளியஸ் உடைய சைஸ். ஆனா ஆட்டம் உடைய சைஸை பாருங்க, இது நியூக்ளியஸ். ரைட்? ஆட்டம் உடைய சைஸ் அவர் என்ன சொல்றாருன்னா 10 to the power -10 மீட்டர். அப்ப அதை விட நியூக்ளியஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்பா பார்ட்டிகல் இந்த ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து வாட் ஹி கன்க்ளூடட் அப்படின்னா, ஒரு ஆட்டம் எடுக்கும் போது அந்த ஆட்டமுடைய மொத்த எடையும் இந்த நியூக்ளியஸுக்குள்ளதான் இருக்கு. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் எனக்கு ஸ்கேட்டர் ஆகி போகுதுன்னா
எனக்கு அந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில லார்ஜ் கேப் இருக்கு, ஹியூஜ் கேப் இருக்கு. அதனாலதான் இது எங்கேயுமே டிவியேட் ஆகாம அப்படியே ஸ்ட்ரைட்டா 0 டிகிரிலேயே போயிடுது. அந்த 0 டிகிரில எனக்கு மேக்ஸிமம் ஆல்பா பார்ட்டிகல் போகுது. இதுதான் சரியா, அவருடைய அப்சர்வேஷன் இதுதான். ஆனா இதுலயுமே ரூதர்ஃபோர்டு வந்து ஒரு சில ஃபெயிலியரான ஒரு விஷயத்த பாக்குறோம். என்ன அப்படின்னா, இந்த ரூதர்ஃபோர்டு வந்து அந்த டிரான்சிஷனை வந்து அவர் சொல்லல. அது மட்டும் இல்லாம இது ஸ்டேஷனரி ஆர்பிட்ல தான் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் ஸ்டேஷனரி ஆர்பிட்ல தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லல. வாட் ஹீ செட் அப்படின்னா, எனக்கு இங்க நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸ்ல எனக்கு தெரியும் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட். இப்போ எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அதனுடைய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது நியூக்ளியஸ்குள்ளேயே விழுந்துரும். அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இவருடைய அப்சர்வேஷன் இந்த லாஸ்ட் விஷயத்த அவர் சரியா சொல்லாததுனால இது ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்து தான் நம்ம போர் கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரான் எனர்ஜியை நம்ம பார்க்கலாம். ரைட், எலக்ட்ரான் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் இல்லையா, எனக்கு வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆல்பா பார்ட்டிகல் டிராஜெக்டரி பார்த்து இப்ப நம்ம பேசிட்டோம், எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பேசினது தான். இந்த ஆல்பா பார்ட்டிகல் டிராஜெக்டரி, தென் வில் மூவ் டு தி எலக்ட்ரான் ஆர்பிட். அப்ப எலக்ட்ரான் ஆர்பிட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த நியூக்ளியஸ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. இந்த இதை வந்து சூப்பரா ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, இந்த நியூக்ளியஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். நமக்கு தெரியும் இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ். அப்போ இந்த நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் போது இது பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஒன், இது வந்து பார்த்தோன்னா எனக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஒன் which is எலக்ட்ரான் இல்ல, நெகட்டிவ் தான். இது நியூக்ளியஸ் பாசிட்டிவ் which is புரோட்டான் அண்ட் தென் நியூட்ரான் அப்படின்றதுனால நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ் தான். புரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஒன் அப்படின்னு சொல்லும் போது இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஆப்வியஸ்லி there is an electrostatic force between them, it attracts. ஆனா அது உள்ள விழாது இல்லையா, அதான் ஸ்டேஷனரி அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ரிவால்வ் பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரானுக்கு எனர்ஜி இருக்கணும் தானே. ஆமா தானே, இதை நம்ம யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அது ரிவால்வ் ஆகுது, அது மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுக்கு எனர்ஜி இருந்தே ஆகணும் இல்லையா. அந்த எனர்ஜி என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பேச போறோம். எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் மேக்கிங் அ சர்க்குலர் பாத். அப்ப சர்க்குலர் பாத் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தயக்கமே இல்லாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ரைட், அப்ப எனக்கு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து comes to play mv² by r. அண்ட் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு யாரு சார் காரணம்? யோசிக்கவே தேவையில்லை. இந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ஒன், இந்த எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் ஒன், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் k டைம்ஸ் q1 q2. ஒன்னு வந்து இந்த எலக்ட்ரான், இன்னொன்னு வந்து இந்த நியூக்ளியஸ். ஆப்வியஸ்லி எனக்கு z வந்து ஒன்னா தான் இருக்க போகுது. அப்ப e² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் பை என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து r². இது ரெண்டும் ஈக்குவல் தானே. அப்ப இதை நான் அப்படியே ஈக்குவேட் பண்றேன் பாருங்க, mv² by r which is equal to ke² by r² இல்லையா, r². இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to find my energy இல்லையா. நான் எனர்ஜியை கண்டுபிடிக்க போறேன். அப்ப எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சிஸ்டமேட்டிக் திங் என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப என்னுடைய கைனடிக் எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி இஸ் நதிங் பட் 1/2 mv² தானே. இதான் என்னுடைய கைனடிக் எனர்ஜி. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நான் பண்ண போறேன். பாருங்க, இங்க இருக்கிற ஒரு ஆரும் இங்க இருக்கிற ஒரு ஆரும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, mv² equal to ke² by r. அவ்வளவுதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், both the side I'm going to multiply by 1/2. அப்போ 1/2 இது என்ன இருக்கு, mv². இந்த இடத்துல பாரு எனக்கு இந்த k அப்படின்றது 1/4 pi epsilon naught கரெக்டா. அப்ப நான் 1/2 போடும்போது இது 8 மாறிடும். அப்போ 1/8 pi epsilon naught e² by r கரெக்டா. இதுல எதனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா பாரு, k 1/4 pi epsilon naught தான், 2 போட்டதுனால 8 ஆயிடுச்சு. இந்த e² அப்படியே வச்சிருக்கேன், இங்க இருக்கிற ஒரு r அப்படியே வச்சிருக்கேன். அப்ப என்னுடைய கைனடிக் எனர்ஜி இதுதானே, 1/2 mv² ன்றது கைனடிக் எனர்ஜி தானே. அப்ப கைனடிக் எனர்ஜி என்னது பாருங்க, e²
upon 8 pi epsilon naught r. முடிஞ்சதுங்க. கைனடிக் எனர்ஜி எனக்கு கிடைச்சது. அப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல என்னுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள். பொட்டன்ஷியல் எனக்கு ரெண்டு சார்ஜ் இங்க இருக்குல்ல. ஸோ ப்ரீவியஸ் ஒன்னே போயிடலாம். வில் ட்ரை டு சார்ட் இட் அவுட் ஹியர் இட்செல்ஃப். எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது பொட்டன்ஷியல் அப்படின்னாவே எனக்கு k டைம்ஸ் ரைட் q1 q2 ஒன்னு இது இன்னொன்னு இது. அப்ப அதையும் நம்ம e ஸ்கொயர்னு சிம்பிளா சொல்லலாம். இந்த k வை நான் அப்படியே மாத்திடுறேன். நல்லா பாருங்க, இந்த k வை ஏன்னா பொட்டன்ஷியல் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ் கிரேடியன்ட் தான். அந்த k வை 1/4 pi epsilon naught அப்படின்னு மாத்திட்டேன். இங்க ஒரு e இங்க ஒரு e which is e ஸ்கொயர். ஆப்வியஸ்லி எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் ஆறா தான் இருக்க முடியும். ப்ரீவியஸ்ல நம்ம எழுதணும்ல அதே தான். அப்ப இது மைனஸ், இது வந்து இங்க எப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டோட்டல் கண்டுபிடிக்க போறேன். ஐ நீட் டோட்டல் ஒன்ல, டோட்டல் தானே எனக்கு வேணும். அப்ப டோட்டல் அப்படின்னு சொல்லும்போது வாட் we are going to do பாருங்க, இந்த E total, அதாவது total energy is nothing but kinetic plus potential energy. அப்ப kinetic என்ன இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, E square by 4 pi epsilon naught 8 pi இல்லையா, 8 pi ன்னு இருக்கு, 8 pi epsilon naught 6. and then என்னுடைய potential வந்து பார்த்தனா minus E square 4 pi epsilon naught r. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா you can take e square pi epsilon naught r 4 எடுத்துக்கலாம். அப்ப அப்படி எடுத்தீங்க, இந்த ஸ்டெப் இங்க எழுதுறேன் பாருங்க, நல்லா கவனிங்க, இங்க எழுத போறேன், இந்த ஸ்டெப் இங்க எழுத போறேன். இங்க e square காமன் எடுத்துட்டேன், 4 pi epsilon naught எடுத்துட்டேன், r யும் எடுத்துட்டேன். அப்ப இங்க என்ன இருக்கும், வெறும் 1/2 இருக்கும், இங்க ஒண்ணுமே இருக்காது, -1. நீ அப்படியே பண்ணு, என்ன வரும் எனக்கு 2 1. அப்போ 1 minus 2 becomes -1. -1/2. இந்த whole term I can say as -1/2. அப்ப என்னோட எனர்ஜி இது நல்லா பாருங்க, எனர்ஜி -1/2. அப்ப இங்க ஒரு 2 இருக்கு, சாரி 4 இருக்கு, அப்ப அது 2 8 ஆயிடும். அப்போ மைனஸ் ஆஃப் e ஸ்கொயர் பை இங்க 4 pi epsilon naught r தான், இங்க ஒரு 1/2 இருக்குல்ல, -1/2, அந்த மைனஸ் 1/2 2, அப்ப 2 into 4 becomes 8. 8 pi epsilon naught r. Okay, இது என்னுடைய total energy. See, I'm going to give so many hint வச்சு தான் இந்த சாப்டரை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். அதனால ஒவ்வொரு டாபிக்கையும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நான் ரிலேட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இந்த எலக்ட்ரானுடைய ரேடியஸ், இந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி, இந்த ஆர்பிட்டுடைய எனர்ஜி இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப நீங்க அப்படியே பாருங்க, இந்த இடத்துல தான் we are going to fall Bohr model of the hydrogen atom. He says only for hydrogen. அது இவருடைய drawback. மத்த எலிமெண்ட்டுக்கு வந்து இவரால பண்ண முடியல. இதான் ஒரு ஈஸியான ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுனால நம்ம இதுக்கு நம்ம ரிலை பண்ணிட்டு இது ஸ்டாண்டர்டா நம்ம பார்க்கவும் ஆரம்பிச்சாச்சு. அப்ப இங்க போர் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லக்கூடிய ஒரு 3 பாஸ்லேட்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம பேச போறோம். முதல் பாஸ்லேட்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு ஷெல்லுல ரிவால்வ் ஆகுது, எனர்ஜி லூஸ் பண்ணி அது நியூக்ளியஸ்குள்ள விழுந்துரும் அப்படின்றத வந்து ரூதர்ஃபோர்டு சரியா சொல்லல இல்லையா, இது விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாட் போர் சேஸ் அப்படின்னா, அந்த எலக்ட்ரான் அப்படி எல்லாம் விழாது. ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸ் ரிவால்வ் பண்ணி வருதுன்னா, ஒரு ஆர்பிட்ல இருக்குன்னா, அந்த ஆர்பிட்டை அது மாத்திக்காது. அப்போ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சேஸ் ஸ்டேஷனரி ஆர்பிட் இல்லையா, ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஒரு எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுதுன்னா அது அந்த ஆர்பிட்லயே தான் இருக்கும், மாறாது, ஸ்டேஷனரி அப்படின்னு இவர் கன்க்ளூட் பண்றாரு. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் a circular path, so he is which means he is considering angular momentum. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் நம்ம பார்த்திருக்கோம் சர்க்குலர் மோஷனுக்கு தான், L which is equal to mvr which is equal to nh by 2 pi அப்படின்னு இவர் சொல்றாரு. ரைட், nh by 2 pi ஆங்குலர் மொமெண்டம் இவர் ரிலேட் பண்ணி சொல்றாரு, ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணாவது விஷயத்தை நம்ம பேச போறோம். சப்போஸ் எனக்கு எலக்ட்ரான் எனர்ஜியை கெயின் பண்ணி
ஹையர் ஸ்டேட்டுக்கு போனா அப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல எனக்கு அந்த எனர்ஜி டிரான்சிஷன் நடக்கும்போது சில ரேஸ் வந்து எமிட் ஆகுது. அந்த இடத்துல நம்ம வந்து நிறைய சீரீஸை பார்ப்போம். லைமன், பால்மர், பாஸ்டன், பீஃபன், பிராக்கெட், இந்த மாதிரி நிறைய சீரீஸை வந்து நீங்க பார்க்க போறீங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷெல்லுல இருந்து இன்னொரு ஷெல்லு போகும்போது எனர்ஜி which is h nu equal to அந்த ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதாவது ஃபர்ஸ்ட். அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் ஷெல்லுல இருந்து செகண்ட் ஷெல்லுக்கு போகுது. அப்ப என்ன, செகண்ட் ஷெல்லுடைய எனர்ஜி ஃபைனல், அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் நம்ம எடுப்போம். அதை நம்ம இங்க எடுத்திருக்கோம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்ப நீங்க வந்து you can also write like this, தப்பு கிடையாது இல்லையா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இதுல நம்ம எக்ஸைட்டேஷன் எனர்ஜின்னு ஒண்ணு பார்ப்போம். இந்த எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படின்றது என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். கான்ஸ்டன்ட் ஒன் தான், -13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நமக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஷெல் ஆர்பிட், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். we will discuss everything. இந்த மூணு விஷயத்தை தான் இந்த போர் வந்து சொல்றாரு. அப்ப இந்த போர் கான்செப்டை வச்சுதான் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம். ஐ ரிப்பீட், போர் கான்செப்டை வச்சுதான் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம், ரேடியஸ் கண்டுபிடிக்க போறோம், அண்ட் எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டையும் கண்டுபிடிக்க போறோம். எனர்ஜி ஆஃப் தி ஆர்பிட், ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட். அப்ப எனக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு ஒவ்வொரு எனர்ஜி இருக்கு. ஒவ்வொரு ஆர்பிட் அப்படின்னு பேசும்போது ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கு அந்த எலக்ட்ரானுக்கு. எல்லாத்தையும் we are going to discuss in detail. அப்ப நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய விஷயம், we have stationary, ஒரே ஆர்பிட்ல தான் இருக்கும். it moves in a circular path, so angular momentum, I'll write here angular momentum. இந்த ஈக்குவேஷனை நீங்க எழுதுனீங்கனாவே உங்களுக்கு வந்து மொத்தமா இருக்கிற மார்க் கொடுத்துருவாங்க, ரைட்டா? சோ எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த போர் பாஸ்டுலேட்ஸ் வந்து இதுதான், ஸ்டேஷனரி, ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் the change in energy, excitation state அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து how I can able to find my velocity, radius, ரொம்ப சிம்பிள். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத விட ரொம்ப ஈஸியான எக்ஸ்பிளனேஷன் இப்போ கொடுக்க போற, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், we are going to focus எலக்ட்ரானுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும். எனக்கு வந்து தெரியுமே, எனக்கு இது நியூக்ளியஸ், இது எலக்ட்ரான், இது எலக்ட்ரான் ரிவால்வ் பண்ணக்கூடிய அந்த ஆர்பிட். அப்போ இந்த ஆர்பிட்டுக்கு என்ன ரேடியஸ், இதுக்கு என்ன ரேடியஸ், இதுக்கு என்ன ரேடியஸ், எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ரைட், ஸோ டு ஃபைண்ட் ரேடியஸ் we are going to use போர் கான்செப்ட். ஐ ரிப்பீட் அகைன் பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போர் கான்செப்டை பயன்படுத்தி தான் we are going to find the radius everything அப்படின்னு. அப்போ இவர் கான்செப்ட்ல ரேடியஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? what he said, L is nothing but mvr equal to nh by 2pi. கரெக்டா? அதே மாதிரி நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு நியூக்ளியஸ் இருக்கு and எலக்ட்ரான் இருக்கு, they are moving in a circular path. அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு நம்ம பேசணும், ஒன்னு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்னு வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம பேசணும். அப்ப அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன, mv ஸ்கொயர் by r which is equal to அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் which is k times e square by r square. கரெக்டா? இதான் நம்ம பேசணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ண போறேன். நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற ஒரு ஆரோ இங்க இருக்கிற ஒரு ஆரோ நான் கேன்சல் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளவுதான். இதுல நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. இப்போ நல்லா பாருங்க, டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத விட நம்ம இப்போ சிம்பிளான மெத்தடுக்கு போக போறோம். இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் பண்ண போறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடை நான் ஸ்கொயர் பண்ண போறேன். அப்ப என்ன ஆயிடுது, m ஸ்கொயர் v ஸ்கொயர் r ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர், இது என்னது 4 pi ஸ்கொயர். ரைட்டா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த mv ஸ்கொயர் இருக்குல்ல, அதை நான் இங்க அப்படியே கொண்டு வர போறேன். நல்லா பாருங்க, m v ஸ்கொயர் மட்டும் வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன பண்றேன், நல்லா கவனிக்கணும், இந்த r ஸ்கொயரை இந்த பக்கமும் இங்க இருக்கிற ஒரே ஒரு m இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்ப என்ன ஆயிடுது, m v ஸ்கொயர் மட்டும் வச்சிருக்கேன். இந்த இடத்துல n ஸ்கொயர் இருக்கு, h ஸ்கொயர் இருக்கு, 4 இருக்கு, pi ஸ்கொயர் இருக்கு. இங்க இருக்கிற r ஸ்கொயர் இங்க கொண்டு வந்துட்டேன். கரெக்டா? அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு m மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் நான் பண்ணேன். நல்லா பாருங்களேன்,
நான் எந்த பெரிய வித்தியாசம்லாம் பண்ணல, ஸ்கொயர் பண்றேன். இந்த mv ஸ்கொயருக்கு நான் இதை இங்க நான் கொண்டு வரேன். அப்போ ஒரு m இங்க வந்துருச்சு, ஒரு r ஸ்கொயர் இங்க வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்போ இந்த mv ஸ்கொயர் தானே இது, அதை நான் இங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்போ if I do so, இதை I'm going to replace as, பாருங்க, k e ஸ்கொயர் by r equal to, ஏன்னா அது mv ஸ்கொயர் தானே, k e ஸ்கொயர் by r தானே, which is equal to இந்த n ஸ்கொயர் h ஸ்கொயர் divided by, இங்க பாருங்க, 4 pi ஸ்கொயர், அடுத்து r ஸ்கொயர் m. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்போ நான் எதனா என்னால கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றத நான் இப்ப பார்க்க போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த கேவை ஐம் கோயிங் டு எக்ஸ்பிரஸ், ரைட். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயத்த இப்பவே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த கேவை ஐம் கோயிங் டு சே as 1/4 pi epsilon naught. இப்ப பாருங்களேன், நல்லா கவனிக்கணும், கன்ஃபியூஸ் ஆக கூடாது. இங்க இருக்கிற ஒரு 4ம் இங்க இருக்கிற ஒரு 4ம் போயிடுச்சு, இங்க இருக்கிற ஒரு பை இங்க இருக்கிற ஒரு பை போயிடுச்சு, இங்க இருக்கிற ஒரு ஆர் இங்க இருக்கிற ஒரு ஆர் போயிடுச்சு. வேற ஏதாவது என்னால கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஆரை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போ ஆர் நியூமரேட்டர்ல வந்துருச்சு. இதை நான் அப்படியே எழுதுன பாருங்க, n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை, வேற என்ன இருக்கு, இங்க ஒரே ஒரு பை இருக்கு, அப்படியே எழுதுறேன். இங்க ஆறு தான் அப்படி கொண்டு போயிட்டு இங்க ஒரு m இருக்கு, அதை அப்படியே எழுதுறேன். இப்போ இந்த எப்சிலான் நாட் வந்து இந்த பக்கம் வெறும் எப்சிலான் மட்டும் தான் இருக்கு, அதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். வேற ஏதாவது இருக்கா, இந்த இ ஸ்கொயர் நியூமரேட்டர்ல இப்படி இருக்கும்போது டினாமினேட்டர்ல வந்துருச்சு, அவ்வளவுதான். திஸ் இஸ் யுவர் ஆர். சரியா, இதுதான் என்னுடைய ஆரா நம்ம பார்க்கறோம். இதுல எதுனா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப நான் என்ன பேச போறேன், இதுல இருந்து ஐ கேன் சிம்பிளி கன்க்ளூட். இங்க பாருங்க, என்னோட ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. இதான் இந்த கன்க்ளூஷன், முக்கியமான கன்க்ளூஷன் வந்து அதுதான். என்னுடைய ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். அப்படின்னா என்னோட என்னன்றது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி. அப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்னுடைய ரேடியஸ் இது, செகண்ட் ஆர்பிட்டுக்கு இது, தேர்ட் ஆர்பிட்டுக்கு இது. அப்ப என்னுடைய ரேடியஸ், இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க, என்னுடைய நம்பர் ஆஃப் ஷெல் போக போக என்னுடைய ரேடியஸும் அதிகமாகுதுன்றது தான் இந்த ஈக்குவேஷன் சொல்றது. எப்படி அதிகமாகுது பாருங்க, இதை 1ன்னு போட்டீங்கன்னா 1ஆ இருக்கும், இதை 2ன்னு போட்டீங்கன்னா 4ஆ மாறிடும், 3ன்னு போட்டீங்கன்னா 9ஆ மாறிடும். அப்ப நான் என்ன சொல்லலாம், என்னுடைய R1 R2 R3 அப்படின்னு சொல்லும் போது 1:4 4:9 இந்த மாதிரி ரேஷியோல வந்து எனக்கு ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அப்ப என்னுடைய ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆகும் போது என்னுடைய ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்து கிளியரா தெளிவா சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல எல்லா வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா. இந்த ஹெச் கான்ஸ்டன்ட், பிளாங்க், இந்த எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரான் இ அதுவும் கான்ஸ்டன்ட். இந்த n நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் இந்த இடத்துல பாருங்க, என்னுடைய n வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போட்டா என்னுடைய r உடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 5.29 into 10 to the power minus 11 மீட்டர் அப்படின்னு இருக்கும். அப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட் உடைய ரேடியஸ் 5.29 into 10 to the power minus 11 மீட்டர். ரைட்டா? சோ இதான் நம்ம வந்து பார்க்கிற ரேடியஸ் கான்செப்ட். இந்த ரேடியஸ் உடைய வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். இங்க பாருங்க, பை எம்இ ஸ்கொயர் நீங்க எழுதிக்கிறேன், நமக்கு அது தேவைப்படும். இப்போ என்ன சொன்னேன், என்னுடைய ஆர் என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் எப்சிலான் நாட் பை எம் இ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சிருக்கோம். ரேடியஸ் முடிஞ்சது. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போறோம். வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்க போறோம், போர் கான்செப்ட் யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிக்க போறோம். அப்போ we are going to find the velocity of the electron by using Bohr concept. Right, Bohr concept. அப்போ Bohr says again we are coming to the same equation, mvr equal to nh by 2 pi. You need only v. அப்போ m v r இதோ இருக்கு பாரு, அப்படியே எழுது, n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை m e ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த n h 2 pi. v மட்டும் வேணும், எல்லாத்தையும் தூக்கிட்டு பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்க, இங்க இருக்கிற ஒரு m இங்க இருக்கிற ஒரு m காலி, இங்க இருக்கிற ஒரு பையும் இங்க இருக்கிற ஒரு பையும் காலி,
இங்க இருக்கிற ஒரு n இவரு காலி, இங்க இருக்கிற ஒரு h இவரும் காலி. What you need? V. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டோமா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ V equal to இந்த NH டினாமினேட்டர்ல போயிடும், இந்த E ஸ்கொயர் மேல போயிடும், அப்புறம் இங்க 2 இருக்கு. கரெக்டா? பை கேன்சல் பண்ணிட்டோம், mm போயிடுச்சு, அப்போ NH அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய வெலாசிட்டியா நம்ம பார்க்கிறோம். ரைட்? இதுதான் என்னுடைய வெலாசிட்டியா நம்ம பார்க்கிறோம். ஸோ எனக்கு வந்து இது இருக்கு, கரெக்ட், என்னுடைய வெலாசிட்டி. ஸோ இதில் நம்ம இந்த எப்சிலான் விட்டும் பாருங்க, ஆனால் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். இப்போ எப்சிலான் கீழே வந்துடும். கரெக்டா? யா, இதுதான் என்னுடைய வெலாசிட்டி. அப்போ இந்த வெலாசிட்டியை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, என்னுடைய வெலாசிட்டி பாரு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n. இதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் சார் வெலாசிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்? இப்போ எனக்கு இங்க வந்து ஒரு சன் சென்டர்ல இருக்கு, நமக்கு தெரியும், ஜியோசென்ட்ரிக் சாரி ஹெலியோசென்ட்ரிக் தியரி. சன் சென்டர்ல இருக்கு, அடுத்த பிளானட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பிளானட் வேகமா சுத்தி வந்துடும், ரெண்டாவது பிளானட் இதை விட கொஞ்சம் ஸ்லோவா சுத்தும், லாஸ்ட் பிளானட் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப லேட் ஆகும், ஒரு ரெவல்யூஷன். ஏன்? என்னுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது என்னுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் குறைஞ்சிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல F வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் தானே. அப்ப என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்ப ஆர்பிட் என்னன்றது ஆர்பிட் தானே, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். அப்ப என்ன ஆகுது, என்னுடைய வெலாசிட்டி கீப் ஆன் டிக்ரீசிங். நல்லா கவனிக்க, என்னுடைய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். என்னுடைய ரேடியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்? இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், என்னுடைய ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதை நீங்க முக்கியமா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்கு பாருங்க, அதோடைய வெலாசிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்டா சொல்லியிருக்காங்க, 2.2 into 10 to the power plus 6 மீட்டர் per second அப்படின்னு. கிட்டத்தட்ட லைட் வேகத்துல தானே இருக்கு. நமக்கு வந்து டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னு ஒரு வேல்யூ பார்த்திருப்பீங்க ஃபார் ஏர். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், சாரி, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஃபார் ஏர் வந்து இதே தான், 3 into 10 to the power 6. அது வோல்ட் per மீட்டர். பாருங்க, யூ கேன் ரிலேட், அது வோல்ட் per மீட்டர், சரியா? இது மீட்டர் per செகண்ட். அப்போ கிட்டத்தட்ட அந்த வேகத்துல தானே இருக்கு. இந்த வோல்டேஜ் இது வந்து வேகம் 2.2 10 to the power 6 மீட்டர் per செகண்ட். அப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்னுடைய வெலாசிட்டி வந்து பார்த்தோன்னா இவ்வளோ இருக்குதான். ரொம்ப ஹியூஜ் இல்லை, போக 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 ஆனால் குறைஞ்சிடும், ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல. ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே பேசக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட். அடுத்து பாருங்க, the line spectra of the hydrogen atom. லைன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த தேர்ட் பாஸ்லேட்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். தேர்ட் பாஸ்லேட்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை விட்டோம் பாருங்க. நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம், ரேடியஸ் கண்டுபிடிச்சோம், எனர்ஜி யாரு கண்டுபிடிப்பா? எனர்ஜி வேணும்ல. எனர்ஜி வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் தான். ரைட்? நான் இந்த இடத்துல எழுதுறேன். என்னுடைய எனர்ஜி நம்ம என்ன எடுத்தோம்? எனர்ஜி which is equal to minus E ஸ்கொயர் 8 pi epsilon naught r அப்படின்னு எடுத்தோம். அந்த ஃபைனல் எனர்ஜி எடுத்தோம்ல, எலக்ட்ரான் ஆர்பிட்ல எனர்ஜி எடுத்தோம்ல, அந்த இடத்துல இந்த r உடைய வேல்யூவை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. r உடைய வேல்யூ நமக்கு தெரியும், n ஸ்கொயர் h ஸ்கொயர் epsilon naught pi m e ஸ்கொயர், அவ்வளவுதான். அப்போ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்னுடைய எனர்ஜி எப்படி மாறுது பாருங்க, மைனஸ் ஆஃப் E ஸ்கொயர் அப்பான் 8 pi epsilon naught instead of r n square h square epsilon இருக்கு, அப்போ epsilon square இங்க மேல போயிடும் pi m e square. அப்போ இங்க இருக்கிற ஒரு பை மட்டும் கேன்சல் ஆகுது, வேற எதுவுமே கேன்சல் ஆகல. அப்போ நம்ம என்னுடைய டோட்டல் எனர்ஜி பாருங்க, மைனஸ் ஆஃப் m e to the power 4 divided by இந்த 8, அப்புறம் அவ்வளோதானே, epsilon naught n square h ஸ்கொயர். இதுலயே நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த m e epsilon naught h எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ எக்ஸப்ட் இந்த n அப்படின்றது நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் 1 2 3 4 அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த எல்லா வேல்யூம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்டான ஒரு ஆன்சர் வருதான், 13.6 எலக்ட்ரான் வோல்ட் பை n ஸ்கொயர் அப்படின்னு. n ஸ்கொயர் சரி, ஆக்சுவலாக நமக்கு ஜூல்ல கிடைக்கும், அது எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் பண்ணியிருப்போம்.
அப்போ நமக்கு 13.6 divided by n ஸ்கொயர் அப்படின்றது இந்த எனர்ஜி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு எனர்ஜி இதுதான். இப்போ இந்த n வந்து 1 மாறும் போது அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டுடைய எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா 13.6. அண்ட் ரைட் ஹியர் ஃபர்ஸ்ட்டுக்கு என்னுடைய எனர்ஜி வந்து -13.6 எலக்ட்ரான் வோல்ட். என்னுடைய செகண்டுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிதான் ஆகணும் 3.5 ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கும். என்னுடைய தேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.85 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்போம். 1.54 சாரி 1.54. அடுத்து ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க -8.5 அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட், இது வந்து இது 5.4ன்னு வரும். ரைட், இது வந்து 5.4ன்னு வரும். இந்த வேல்யூஸை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஒரு 5 ஆர்பிட்டுக்கு மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. நம்ம ஃபார்முலா சில எவ்வளோ மனப்பாடம் பண்றோம். இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ மனப்பாடம் பண்ணுங்களா சார், நான் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டேன், இங்க நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னா சால்வ் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க, இப்போ தேர்ட் ஆர்பிட் எனக்கு வேணும்னா இங்க 3 ஸ்கொயர் அப்போ 9, அப்போ 13.6 divided by 9 நீங்க பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்றது எதுக்கு? யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் திஸ் வேல்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் 5 ஆர்பிட்டுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் இனஃப். அதுவே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். இது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா the line spectra of the hydrogen atom அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஒயிட் லைட் இருக்கு. இந்த ஒயிட் லைட் வந்து நம்ம வந்து ஒரு பிரிசம் வழியா நம்ம பாஸ் பண்ண போறோம். ரைட், இமேஜின் இது வந்து எனக்கு ஒரு ஒயிட் லைட், இந்த இடத்துல ஒரு பிரிசம் இருக்கு, இங்க நம்ம ஸ்கிரீன். நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஒயிட் லைட் வந்து இந்த பிரிசம்ல படும்போது எனக்கு வந்து 7 கலர்ஸ் விப்ஜிஆர் அந்த பேட்டர்ன் வந்து எனக்கு உருவாகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதே இந்த லைட்டுக்கு இடையில ஒரு கோல்டு கேஸ், இந்த கோல்டு கேஸ் பாஸ் பண்ணி இந்த பிரிசம்ல பட்டு எனக்கு இங்க பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த கோல்டு கேஸ்க்கு பதிலாக நான் ஹாட் கேஸை ரீப்ளேஸ் பண்ணி இந்த லைட்டு இந்த ஹாட் கேஸ் வழியா போய் இந்த பிரிசம்ல பட்டு எனக்கு ஒரு பேட்டர்ன் வந்து கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல 2 விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்னு அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்னு எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ரைட், அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நல்லா பாருங்க, ஐம் ரைட்டிங் ஹியர். ரைட், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அடுத்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு 2 இருக்கு. ரைட், அதை நம்ம பார்க்கலாம். அது எல்லாமே எனக்கு இந்த எனர்ஜி டிரான்சிஷன்னால தான். அப்ப இங்க அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்னு நமக்கு பேசும்போது இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட் நமக்கு வந்து டயக்ராம் இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப அழகா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஐ சி ரைட், ஏன்னா நெக்ஸ்ட் பேஜ் எனக்கு எம்டிஆர் இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும். ஓகே தான். ஓ, லாஸ்ட் டாபிக் வந்தாச்சா? அப்போ இதை we will discuss that. நமக்கு இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ரமுக்கு போகலாம். எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ஓகே, ஆர் யுவர் கிரவுண்ட் ஸ்டேட், என்னுடைய செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட், ஃபிஃப்த் ஆர்பிட். இப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல இந்த செகண்ட்ல இருந்து எனக்கு எலக்ட்ரான் வருது, தேர்ட்ல இருந்து எலக்ட்ரான் வருது, ஃபோர்த்ல இருந்து எலக்ட்ரான் வருது, ஃபிஃப்த்ல இருந்து எலக்ட்ரான் வருது. இந்த மாதிரி எனக்கு அதர் ஷெல்ல இருந்து, அதாவது ஆர்பிட்ல இருந்து இந்த கிரவுண்ட் ஸ்டேட் n = 1 இருக்கு பாருங்க. n = 2, n = 3, n = 4, இது n = 5. ஓகே, இப்போ என்னுடைய கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் 2, 3, 4, 5 வந்து விழுது. கரெக்டா? இப்போ இதே வந்து இன்னொரு எக்ஸைட்டேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, என்னுடைய செகண்ட் இதுல தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் வந்து விழுது. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஒரு கண்டிஷன் தான். என்னுடைய தேர்ட் ஷெல்ல 4, 5, 6 அப்படி வந்து விழும். அப்ப நீங்க எந்த ஆர்பிட் எடுக்கிறீங்களோ தட் வில் பி யுவர் n1, அதாவது n1. எங்க இருந்து வருது, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா, அது வந்து n2ன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எனர்ஜி தான். நம்ம எனர்ஜி ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, எனர்ஜி நம்ம இங்க எடுத்தோம்ல, இந்த எனர்ஜியை தான் அங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா எனக்கு பாருங்க, -me⁴ divided by 8 pi 8 எப்சிலான் 10 ஸ்கொயர். ஓகே ரைட், இந்த இடத்துல எப்சிலான் நாட் n ஸ்கொயர் h ஸ்கொயர். சரியா? இது வந்து மைனஸ்ல இருக்கு.
என்னுடைய செகண்ட் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும், ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து தானே வருது. அப்போ இதுவும் m(e square 8 epsilon naught n square h square) இதுதான். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய இனிஷியல் அண்ட் தென் ஃபைனல்ல. அப்போ எனக்கு எது இனிஷியல், இது என்னுடைய இனிஷியல், அப்போ இது 1, இது என்னுடைய ஃபைனல் 2. அப்போ என்னுடைய எனர்ஜி எப்படி எழுதலாம், E2 மைனஸ் E1 தானே எழுதுவீங்க. இதான என்னுடைய எனர்ஜியா இருக்க முடியும். இதை நம்ம என்ன சொல்றோம்னா லாம்டான்னு சொல்றோம். லாம்டா which is your inversely proportional to your frequency, lambda. அப்ப என்ன பேச போறேன், என்னுடைய E2 இங்க இருக்கு, என்னுடைய E1 இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா we can take a few things. இப்ப minus of m(e square) which means e to the power 4 8 epsilon naught n square h square. இது என்னது 2, கரெக்டா? இது 2. அடுத்து பாருங்க இது வந்து பிளஸ், ஏன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் பிளஸ் இல்ல. அப்ப m e to the power 4 8 pi epsilon pi இல்ல சாரி ரைட், சொல்லி அப்படியே வந்துருச்சு. எப்சிலான் நாட் n ஸ்கொயர் h ஸ்கொயர், இது வந்து என்னது 1. ரைட், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் டேக் ஃபியூ திங் as common. இதை நான் எரேஸ் பண்றேன், நல்லா கவனிங்க. இதை மட்டும் நான் எரேஸ் பண்ணிடுறேன். ரைட், இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுதான் நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த இடத்துல யூ கேன் டேக் m e4 நீங்க எடுக்கலாம். ரைட்டா, யூ cannot cancel. இது வந்து மைனஸ்ல இருக்குது பிளஸ்ல இருக்கு, யூ cannot cancel because this is n1 this is n2. அப்ப m(e square) காமன் எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா 8 காமன் எடுக்கலாம், எப்சிலான் நாட் காமன் எடுக்கலாம், h ஸ்கொயர் காமன் எடுக்கலாம். வேற எதையும் பண்ண முடியாது. இங்க பாருங்க மைனஸ் n2 பிளஸ் n1, அப்போ n1 n2, கரெக்டா? இந்த வேல்யூ எல்லாம் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வருதான். என்ன வருதான், ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட், m e epsilon naught h எல்லாமே கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா ரைட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க, which is r b or d whichever you like. ரைட்பர்க் கான்ஸ்டன்ட். அந்த ரைட்பர்க் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்கு 1.09 சம்திங் வரும். அப்போ யூ கேன் டேக் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 into 10 to the power plus 7. ஏன்னா -7ன்றது நீங்க மேக்னட்டிசம்ல படிச்சிருப்பீங்க, 10 to the power -7. இது 10 to the power plus 7, அவ்வளவுதான். அப்போ how you can change the formula? I'll go with this page itself. Your lambda, which is equal to, right, or your frequency, which is Rydberg, and the whole term, right, and the Rydberg 1 n1 square n2 square. ஏன்னா நம்ம ஸ்கொயர் தானே, பாருங்க நீங்களே பாருங்க, நம்ம எதுவுமே புதுசில் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பாருங்க n ஸ்கொயர் விட்டம் பாருங்க, ஸ்கொயர் ஸ்கொயர், கரெக்டா? அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ இந்த n1 அப்படின்றது என்னன்னா எந்த ஆர்பிட்ல இருக்கோ அது. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து விழுதுன்னா இது 1 தான், அது மாறாது. எங்க இருந்து வந்து விழுது 2 3 4, அது n2. இப்போ எனக்கு வந்து இது 4th ஆர்பிட்டுங்க. அப்போ எங்க இருந்து வரும் 5 6 7ல இருந்து வரும். அப்போ இந்த n2 தான் 5 6 7. ஒவ்வொரு வேல்யூ வந்து நீங்க மாத்திக்கிட்டு போகலாம். அந்த இடத்துல எனக்கு ஒவ்வொரு வேவ் லென்த் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதான், ஒவ்வொரு சீரீஸுக்கு ஒவ்வொரு வேவ் லென்த். அப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய லைமன் சீரீஸும் பால்மர் சீரீஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட், ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்ல வர்றது நம்ம லைமன் சீரீஸ்னு சொல்றோம். இந்த லைமன் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா யூவி ரே வந்து எமிட் ஆகுது, நீங்க கம்பல்சரி எழுதணும் கண்ணா. அடுத்து பால்மர் சீரீஸ். இந்த பால்மர் சீரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு விசிபிள் லைட் வந்து எமிட் ஆகுது, விசிபிள் லைட். மற்றபடி எனக்கு வந்து பாஸ்டன், பிராக்கெட், பி ஃபண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து எமிட் ஆகுது, ரைட்? ஐஆர் ரேஸ் எமிட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அடுத்து நீங்க ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு இருக்கு. எமிஷன்னா இதுல நமக்கு வந்து கண்டினியூஸ் எமிஷன், லைன் எமிஷன் அப்படின்னு இருக்கு, இல்ல லைன் அப்சார்ப்ஷன் அப்படின்னு இருக்கு, ரைட்டா? இப்ப நம்ம பொதுவா வந்து பார்த்தோம் அப்படின்னு எனக்கு வந்து கண்டினியூஸா எனக்கு லைன்ஸ் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த கோல்டு கேஸ் இல்லை, இந்த ஹாட் கேஸ் இல்லை அப்படின்னா எனக்கு கலர்ஸ் வந்து ரொம்ப அழகா ஃபார்ம் ஆகும். டேக் திஸ் பேஜ் இட்செல்ஃப். இதுல பாத்தீங்கன்னா எனக்கு இமேஜின் இது வந்து என்னுடைய எல்லோ கலர், ஓகே. எனக்கு வெறும் லைட் வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சும்மா ஒரு 4 கலர் மட்டும் எடுத்துக்கிறேன், ஓகே, சும்மா ஒரு 4 ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான்.
இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஐ திங்க் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தூரத்துல இருந்து பார்த்தா வீடியோவில். கிரீன் எடுத்துப்போமா, பர்பிள், ஏதோ ஒன்று எடுத்து தொலைல, ஏன்ல இப்படி சாவடிக்கிற, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 கலர் இருக்குன்னு வச்சுக்கோம். இது வந்து எனக்கு சாதாரணமாக ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு ப்ரிசமில் படும்போது எனக்கு எமிட் ஆகக்கூடிய அந்த ஃபைனல் பார்ட். இது ஃபைனல் பார்ட்டு, இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சப்போஸ் அதுக்கு இந்த லைட்டும் ப்ரிசமுக்கு நடுவில் கோல்டு கேஸ் இல்லை ஹாட் கேஸ் அப்படின்னு வைக்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு அதில் எமிட் ஆகக்கூடிய அந்த விஷயமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரைட், இப்போ நல்ல கவனிங்க. நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல எமிஷன் ஸ்பெக்ட்ரமை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல அப்படியே டார்க் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த இடத்துல அப்படியே டார்க் ஆயிடுச்சு. இந்த எல்லோ ரீஜன் வந்து கொஞ்சம் எல்லோ ரீஜன் தான் தெரியுது. அதே மாதிரி ப்ளூவில் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து நடுவில் மட்டும் இல்லை, மற்ற இதெல்லாம் நமக்கு தெரியுது. அதே ரெட்லேயும் பாருங்களேன், ரெட்டில் கூட எனக்கு சைட்லலாம் தெரியுது. இந்த பாருங்க, இந்த ப்ளூ ரீஜன் இவ்வளோ, பர்பிள்லாம் ஏதோ ஒன்றுங்க இந்த கலர். இதில் வந்து எனக்கு ஃபுல் ரீஜன் இவ்வளோ தான், ஆனால் இதில் நடுவில் ரீஜன் மட்டும் தெரியல. எல்லோ ரீஜன் இவ்வளோ, நடுவில் ரீஜன் மட்டும் தெரியல. அப்போ இதில் நடுவில் மட்டும் தெரியும், இதில் நடுவில் மட்டும் தெரியல. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். எமிஷன், ரைட் ரைட், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், ரைட். இல்லைன்னா வந்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளாக நம்ம வந்து இது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றதை விட லைன் ஸ்பெக்ட்ரம், லைன் ஸ்பெக்ட்ரம் இப்போ நான் வரைகிறேன், அப்சார்ப்ஷன் லைன் எல்லாமே சேம் தான். இது எமிட் ஆகிறது, ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம், கீப் இன் மைண்ட், இது எமிஷன். இங்கே எமிட் ஆகுதுல்ல, எமிட் ஆகுறதுல இந்த பார்ட் மட்டும் தெரியல பாருங்க, அந்த ரீஜன் மட்டும், ரைட். எமிஷன், இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதுக்கு முன்னாடி வந்தது எனக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த கேப்புமே இருக்காது, அது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இங்க என்ன அப்சார்ப் ஆச்சோ அது அங்க எமிட் ஆகுது, ரைட்டா? இன்னும் இது சிம்பிளா சொல்லணும்னா இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு முடிச்சிடலாம். லைன் ஸ்பெக்ட்ரம், ஓகேவா? ரைட். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் ஸ்பெக்ட்ரம், சிம்பிள், ரைட். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரைட், பொறுமையா பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா யூ கேன் ட்ராப் அ கமெண்ட். இது வந்து நமக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது தான் இது. என்ன சொல்றாங்க பாருங்க, டி ப்ராய் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் போர் செகண்ட் பாஸ்லேட்ஸ். செகண்ட் பாஸ்லேட்ஸ் என்ன சொல்றாரு? ஆங்குலர் மொமெண்டம் சொன்னாரு. இந்த ஆங்குலர் மொமெண்டம் என்னது? L which is equal to mvr equal to nh by 2pi. ஆக்சுவலா இது எப்படி வந்ததுன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம டி ப்ராய் வேவ் லென்த் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு, h by p அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல h, ரைட், p அப்படின்றது மொமெண்டம் mv. இது லாம்டா கம்ப்ளீட் ஒரு வேவ் which is 2πr, அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2πr தான். nh நம்பர் ஆஃப் ஆர்பிட் 1 2 3, ஸோ அதனால nh mv. இந்த இடத்துல இந்த 2π மட்டும் இங்க போகுது, இந்த mv இந்த பக்கம் வந்துருச்சுன்னா இதுதான் நம்ம mvr which is equal to nh by 2π அப்படின்னு சொல்லுவோம். இந்த மொத்த டேர்மை சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்காக h பார்னு சொல்லுவோம். h bar is nothing but h by 2π அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த போர் பாஸ்லேட்ஸை நம்ம டி ப்ராயோட கம்பைன் பண்ணி சொல்றோம். டி ப்ராய் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்னுடைய மாஸ் வந்து குறையும் போது என்னுடைய வேவ் லென்த் அதிகமா இருக்குன்னு சொன்னார். பாருங்க, என்னுடைய மாஸ் குறையும் போது என்னுடைய வேவ் லென்த் வந்து அதிகமா இருக்கு. அப்ப எனக்கு இதுதான் எலக்ட்ரான் அப்படின்னா, சாரி நியூக்ளியஸ் அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து இப்படி ரிவால்வ் ஆகுதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அக்கார்டிங் டு போர், of course, when you relate with de Broglie, he says என்னுடைய mass of the electron is very small. மைக்ரோஸ்கோப் அதை விட ரொம்ப கம்மி இல்லை, ரொம்ப ஸ்மால். அப்போ இதனுடைய வேவ் லென்த் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ இது எப்படி மூவ் ஆகுனா, இப்படி எனக்கு மூவ் ஆகுது, இப்படி எனக்கு மூவ் ஆகுது அப்படின்றத நமக்கு வந்து இந்த போர் அண்ட் டி ப்ராய் வந்து நமக்கு ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். அவ்வளோதான், சாப்டர் முடிஞ்சது, ரைட்? ஐ திங்க் முடிஞ்சது தான், சிறப்பை. ஓகே, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், எதனா டவுட்ஸ் இருக்கு, இல்லை வந்து நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ட்ராப், ரைட்டா? இது லைவ் தானே,
ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ட்ரா பண்ணுங்கள் என்ன அப்படின்றத நம்ம வந்து அடுத்து கமெண்ட் செக்ஷனில் வரும்போது ஐ ரிப்ளை தட் மெசேஜுக்கு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து என்ன சாப்டர் ஒன் ஷாட் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.